ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தம் போட்டு தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன், 1 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரம், பிரியாணி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். தம் போடுறதுக்கு 4-5 பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி முக்கு, ஒரு மராட்டி முக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, ஒரு லவங்கம் அது சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து இந்த மாதிரி பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து கழுவி வச்சுருக்கிற புதினா ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை நறுக்கி வச்சுருக்கேன். அதையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அது வதக்குறதுக்காக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து பிரியாணிக்கு கலர் பொடியெலாம் சேர்க்குறதில்ல. அதனால தான் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா அதுவே பிரியாணிக்கு ஒரு கலர் கொடுத்துரும். ஒரு 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கலாங்க. அப்போ தாங்க நான் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும். அதுவும் இல்லாமல் அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி கிளறிட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தக்காளி வந்து மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்சிலே சும்மா இந்த மாதிரி பல்ஸில் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதையுமே நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பல்ஸில் விடாமல் அப்படியே பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு கொரப்பாக பல்ஸில் ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்து அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இதுவும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுணும். இன்றைக்கி வந்து 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த அரிசியை வந்து ஒரு பக்கம் ஊற வச்சு அது வடிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து தக்காளி எல்லாம் வதங்கி வந்துட்டுருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூட மிளகா கூட அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது 3மே போதுங்க. இதுவே நல்லா வாசனை கொடுக்கும். அதோட கொஞ்சோண்டு சோம்பு வேணுன்னா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தாங்க. இப்போ வந்து கழுவி வச்சுருக்கிற சிக்கனை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. இது தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த டைமில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. சிக்கன் சேர்த்து அடியிலேருந்து நல்லா பெரட்டி விடலாம். சிக்கனில் அந்த மசாலாக்கள் எல்லாம் இறங்கட்டுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணுங்க. மசாலாக்கள்லாம் சிக்கனில் எல்லாமே படுற அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். பாருங்கள், ஆயில் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி பொறுமையாக வதக்குனா தான் பிரியாணி வந்து டேஸ்ட் வருங்க. போட்ட உடனே டக்கு டக்குன்னு போடக்கூடாது. இந்த மாதிரி வெயிட் பண்ணி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு டைம் வதங்குற அளவுக்கு இது பண்ணுங்கள். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பொடியை வந்து இப்போ சேர்த்துக்கலாங்க. சேர்த்து சிக்கனோடு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. பிரியாணிக்கு நான் இந்த மசாலா சேர்த்துக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட அதை சேர்க்க முடியாதுன்னா கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்குங்க. இப்படி வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலாக்கள்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 200 ml தயிர் நான் சேர்த்துக்கிறேங்க. தயிர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. தண்ணி வந்து கொதித்து வந்துட்டுருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதையுமே நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு விட்டுறலாங்க. இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த பக்கம் அரிசி ஒரு பக்கமும் போட்டாச்சு. அரிசி ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து பச்சை மிளகா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே காரம் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம், அதனால தான். அப்படி உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு அரை லெமன் வந்து சேர்த்து அதையுமே புழிஞ்சிட்டு கிளறிட்டு அரிசி வந்து வெந்துருச்சுங்க. அதையும் இதையும் சேர்த்து தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா இந்த அரிசி வந்து ரொம்ப உபரியாகும். அதனால தான் எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ரொம்ப வெரையாக வேண்டான்றதுனால
நான் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன், அவ்வளோதாங்க. இல்லை உங்களுக்கு அந்த தண்ணி வேணான்னா நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு தம் போட்டுடலாங்க. அடியில் தோசைக்கல் வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் மீடியம் ஃப்ளேமில் தம் போட்டுக்கலாங்க. தம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சுவையான சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.